எனது அருமை குழந்தைகளே, நான் உங்களுக்கு கர்மாவை பற்றிய ஒரு கதையை கூற விரும்புகிறேன். ஒரு மனிதன் அவன் வேலைக்கு செல்ல வெளியில் வருகிறான். அவன் கார் தெருவில் நிற்கிறது. அதில் வந்து ஏறப்போகும்பொழுது ஒரு நாய் அவனை கடித்து விடுகிறது. அவன் அந்த கோபத்திலேயே காரில் ஏறி வேலைக்கு சென்று விடுகிறான். வேலையிடத்தில் அவன் கோபப்படுகிறான். ஏனெனில் அவனது நாய்க்கடி அவனுக்கு வேதனையை அளிக்கிறது. அவன் எரிச்சலாக செயல்படுகிறான். அதனால் அவனுடைய முதலாளி அவனை திட்டி அவனிடம் அவன் வேலைகளை சீக்கிரம் முடிக்கும்படி கட்டளையிடுகிறார். அவன் அந்த வேலைகளை முடிக்கவில்லை. ஆனால் நேரம் முடிந்து விடுகிறது. அவனது முதலாளி திட்டி அனுப்புகிறான். வீட்டில் செய்து வர சொல்கிறான். அவன் அந்த எரிச்சலுடனே வீட்டுக்கு வருகிறான். வீட்டில் வந்ததும் மனைவி இன்றைய நாள் எப்படி இருந்தது என்று கேட்கிறாள். அவளிடம் அவன் ஒரு அறை கொடுத்து உள்ளே சென்று காஃபி கொண்டு வா என்று கூறுகிறான். அவளும் அழுது கொண்டே கோபத்துடன் கிச்சனுக்கு சென்று காஃபியை தயாரித்து எடுத்து வருகிறாள். வரும் வழியில் அவளது குழந்தை அவளிடம் ஓடி வந்து அவளை கட்டிப்பிடிக்கிறது. அதனால் காஃபி கொட்டி விடுகிறது. அவள் அந்த குழந்தை மீது மிகவும் கோபம் கொண்டு அதனை ஒரு அடி வைக்கிறாள். அந்த குழந்தை அழுது கொண்டே வெளியில் வருகிறது. அது வெளியில் வந்ததும் அங்கு ஒரு நாய் படுத்திருப்பதை பார்க்கிறது. அந்த நாய் என்னவோ சும்மாதான் படுத்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தை கோபத்தில் இருந்ததால் ஒரு கல்லை எடுத்து அந்த நாயின் மேல் ஏறுகிறது. நாய் கத்தி கொண்டு ஓடுகிறது. இந்த நாய் தான் முதலில் அந்த வேலைக்கு சென்ற ஆளை கடித்த நாய். அந்த நாய் தேவையில்லாமல் அந்த ஆளை கடித்தது. அதற்கான பலனை அவன் குழந்தை மூலமாக அவனுக்கு அந்த நாய்க்கு கிடைத்தது. இப்படித்தான் கர்மா செயல்படுகிறது. நாம் எங்கோ ஏதோ ஒரு தவறை செய்கிறோம். அதற்கு தண்டனை கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் அது அங்கு சுற்றி இங்கு சுற்றி நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்மை வந்தடைகிறது. இதுவே கர்மா. ஆதலால் உங்கள் செயல்களில் எப்பொழுதுமே நீங்கள் கவனமாக இருங்கள்.